தாவேக்காவை கூட்டணி கூப்பிட்டு பாத்தீங்க, வரலையா? அது என்ன காரணம், என்ன நடந்தது? இப்ப அவங்க கட்சிக்காரங்க வர்றாங்களா? நீங்க தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்கக்கூடாது. நாங்க யாரையும் கூப்பிடல. எங்க பொதுச் செயலாளரே சொல்லிட்டாரு, யாரு கூடயும் எந்த நேரத்திலும் நாங்கள் யாரு கூடயும் தொடர்பு கொள்ளவில்லை. இது பத்திரிகைகளாக திராவிட முன்னேற்ற கழகத்தால் இது புனையப்பட்ட ஒரு ஊடகம் செய்தி தான், ஊடக செய்தி. எனவே எந்த காலத்திலையும் கிடையாது. தேவையில்லாத இதை போட்டு அப்ப தொண்டர்கள் மத்தியிலும் மக்கள் மத்தியில ஒரு குழப்பத்தை, இந்த கட்சியெல்லாம் சேரணும்னு நினைச்சாங்களே, சேரலையே அப்படின்னு நினைக்கணுன்றதுக்காக திமுக திட்டமிட்டு அதிமுகவுடைய செல்வாக்க, அது எடப்பாடி அவருடைய செல்வாக்க எப்படியாவது குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நினைச்சதுதான் அந்த செய்தி. எனவே எந்த காலத்திலையும் நானா ஏதோ யாருமே நாங்க சொன்னது, எங்க தலைவர்களே யாருமே சொன்னது கிடையாது. வேற சொல்லுங்க, அவ்வளவுதானே. திமுகவோட தொகுதி பங்கீடு அறிவாலயத்தில் நடக்குது, அதிமுகவோட தொகுதி பங்கீடு டெல்லியில நடக்குது. ஏங்க, நான் ஏற்கனவே செல்லாத நோட்டுன்னு சொல்லிட்டேன். நீங்க அதை பற்றி எல்லாம் பேசக்கூடாது. வேற எதுவும் ஏதாச்சும் ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சி திமுக தலைவர் எதுவும் பேசுறாரா? அங்கதாங்க வெட்டு குத்துலாம் நடந்துகிட்டு இருக்கு. அங்க என்ன மனக்கசப்போட திமுகவுடைய கூட்டணியில கசப்போடு தான் இப்ப எல்லாரும் கூட்டணி இதுல இருக்காங்க. யாரும் மன மகிழ்ச்சியோட இல்ல. கேட்ட தொகுதி கிடைக்கல, அது குறைக்கிறாங்க. ரெண்டாவது இன்னொன்று என்னன்னா, அங்க பயணிக்கிறவங்க மத்தியில தொண்டர்களும் சோர்வோடு ஆகிவிட்டாங்க இன்னைக்கு. அதனால அந்த கூட்டணியில தான் சலசலப்பு. எங்க கூட்டணியில சலசலப்பு இல்லை. எங்க பொதுச் செயலர் தெளிவுபடுத்திட்டார். எனவே அதை பற்றி நீங்க எந்த இதுவும் கவலையே பட வேண்டாம். ஊடகங்கள் எங்களுக்கான பணியை நாங்க தொண்டர்களுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எங்க தொண்டர்களும் மக்களை சந்தித்து கொண்டிருக்காங்க. மக்கள் ஏகோபித்த வரவேற்பு கொடுக்குறாங்க எங்களுக்கு. அதனால வெல்ல போவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணி தான் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.